मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நந்து எல்லாருக்கும் நண்பன், இன்னையில இருந்து உனக்கும் நண்பன். இங்க வா, இந்த ஏரியாவோட பேரை நீ காப்பாத்திட்ட. நாங்க எல்லாரும் உன்னோட பெருமையினால அப்படியே முழுகிட்டோம். அடா, நான் இவன ஒரு பண்டர் தான் நினைச்சேன். ஆனா இவன் அண்டர்னு நிரூபிச்சுட்டேன். அற்புதம்ப்பா, அற்புதம். ஆமாப்பா, இதனால இவரு இந்த நாட்டோட வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ சனி. தேங்க் யூ. அப்படி என்ன நடந்தது? உண்டியல்ல காசை போட்டு பணத்தை சேர்த்துட்டான். சன்னியோட பேரை காப்பாத்திட்டான். கைதட்டல்ஸ். இப்போ அது சொல்லுங்க, சனி அப்படி என்ன செஞ்சா? அப்டேட் ஆவாதவங்களே, நீங்க இன்னும் இன்டர்நெட் பார்க்கலையா? இத பாருங்க. சன்னி ஆயிட்டான். சன்னி ரொம்ப உயரத்துல இருந்து ஸ்கை டைவ் பண்ணி பெரிய ரெக்கார்ட படைச்சிட்டான். வெரி குட். எனக்கு மரத்துல இருக்க கிளையில இருந்து டைவ் பண்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். நீதான் ஒரு பயந்தங்கோலியாச்சே. எந்த மாதிரி சாதனைகளை பண்றதுக்கு சன்னி மாதிரி தைரியசாலியா இருக்கணும். தைரியசாலி. சரி, இது முடிஞ்சது. இப்ப புது சாதனை என்ன பண்ண போற? யோசிப்பேன், பாப்பேன், அப்புறம் செய்வேன். பூரிக்கு நடுவுல வைப்பாங்க உருளைக்கிழங்கு மசாலா. உன்னோட புது சாதனைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆவலா கைதட்டல்ஸ். இன்னைக்கு ராத்திரி நான் என்னோட சக்சஸ் பார்ட்டிய வைக்க போறேன். உங்க எல்லாரையும் இங்க இன்வைட் பண்றேன். அப்டேட் ஆகாதவங்களே நீங்களும் பார்ட்டிக்கு வாங்க. அங்க நல்ல நல்ல டிஷஸ்லாம் இருக்கும். உங்க வீட்ல என்ன சப்பாத்தி டாலும் தானே கிடைக்கும். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? சாப்பாடுன்னு சொன்னதும் உடனே சந்தோஷம் பொங்குது. இவன் நம்மள அவமானப்படுத்துறான். உனக்கு தெரியல? எலும்பு உடைஞ்சதுன்னா சத்தம் அதிகமா வராது, ஆனா வலி அதிகமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இங்க வா, திமிருங்கிற மணிகுண்ல ஏறுனா அப்புறம் நேரம் எந்த நேரத்திலயும் உன்னை தரையில தள்ளி விடும். கம்பளிய போத்திக்கோ, ஹம்பிள் ஆயிரு. ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் வீடியோ பண்ணி இன்டர்நெட்ல போடணும். நமக்கும் நிறைய ஃபேன்ஸ் கிடைப்பாங்க. நம்மள பாராட்டுவாங்க. நமக்கு நிறைய கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். உன்னோட கனவு உண்மையில ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அத கண்ணுக்குள்ளே வச்சுக்காத. கனவு காலி ஆயிடும். அதுக்கெல்லாம் நாம சரிப்பட்டும் வரமாட்டோம். ஏன் முடியாது? என்னால முடியும். நான் 200 லட்டை ஒன்னா சாப்பிடுவேன். அட சாப்பாட்டு ராமா, சாப்பிடுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. சன்னி செஞ்சா பாரு, அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணணும். ஆனா சன்னி இதை எப்படி செஞ்சான்? சன்னி டெரஸ்ல இருந்து கூட குதிக்க மாட்டான். ஊஞ்சல வேகமாட்டினாலே பயந்து அலறுவான். அப்படிப்பட்ட இவன் எப்படி ஸ்கை டைவிங் பண்ணிருப்பான்? ஒரு சின்ன பூ எடுத்துக்கிட்டா அது மொத்த கார்டனையும் மணக்க வைக்கும். ஆனா சன்னி பூ கிடையாது, அவன் ஃபூல். இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குமா? ஜோர்தான், அந்த வீடியோ மறுபடியும் காட்டு. ஆனா இவன் சைஸ் பாக்குறதுக்கு சின்னதால இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஹே போபாட், வானத்துல இருந்து பாக்கும்போது தூரமா இருந்தா குட்டியா தானே தெரியுமா? இல்ல இல்ல, அது நம்ம சன்னியே கிடையாது. என்ன பாக்காதீங்க, அங்க பாருங்க. அவன் கண்ணத்துல மச்சம் இருக்கு பாத்தீங்களா? ஆனா சன்னி கண்ணத்துல மச்சம் இருக்காது. ஆமாமா, மச்சம் இருக்கு. அப்படின்னா இவன் வேற யாரோவா? அட, அப்புறம் எதுக்காக சன்னியோட பெயரை யூஸ் பண்ணணும்? ஏய் பஞ்சரான ஃபுட்பால், உலகத்துல 1008 சன்னி இருக்காங்க. ஆமா, இந்த சன்னியோட கிரெடிட்ட நம்ம சன்னி பயன்படுத்திக்கிறான். இந்த சன்னி சரியான ஃப்ராடு, சரியான ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன். அதனால இவன் ஒரு பூனையே கிடையாது. அப்புறம் ஏன் பார்க்க பூனை மாதிரி இருக்கான்? முக அமைப்ப பார்க்காத, அது எப்போ உன்னை ஏமாத்திரும். என்ன புரிஞ்சுதா? ஆமா, அவனோட அட்ரஸ் நியூஸ் சேனல்ல போய் கேட்டா கிடைச்சிரும். வாங்க போலாம். யாரு ரொம்ப நேரத்துக்கு மேல பறக்குறாங்களோ நிச்சயமா கீழே விழுவாங்க. பெட்ரோல் காலி ஆச்சுன்னா. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சதாலதான் இங்க வந்த. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த ஏரியால சன்னிங்கிறது யாரு? அட, இவரு இன்னொரு சன்னி. நான் தான் முதல் சன்னி. ரெண்டாவது சன்னி தான் அவன். என்னோட ஸ்டண்ட்டுக்கான கிரெடிட் அவன் வாங்கிக்கிறான். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு கிரெடிட் வாங்குறான், நாளைக்கு கேஷ் வாங்குவான். அதுக்கப்புறம் உங்க பேர்ல இருக்கிற வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் பறிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்க நடுத்தருக்கு வந்துருவீங்க. இல்ல, ஆனா நாங்க உன்னை அந்த அளவுக்கு விட்டுற மாட்டோம். நீ டென்ஷன் ஆகாத. அது சரி சன்னி, எங்க ஏரியாவை சேர்ந்த அந்த சன்னி இதெல்லாம் பண்றான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இன்டர்நெட் மூலமா. ஆனா இன்டர்நெட் சன்னி நீயாச்சே. அட, இன்டர்நெட்ல இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
வணக்கம், எல்லாரையும் இங்க வாங்க நியூஸுக்கு வரவேற்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு காட்ட போற நியூஸ் உங்க மூளையே ஃபியூஸ் ஆயிடும். வானத்தோட உயரத்துல இருந்து பூமியோட ஆழம் வரைக்கும் குதிக்கிற சன்னிய தான் கொடுக்க போற இன்டர்வியூங்கிற புளிய நம்ம ஸ்டுடியோங்கிற சாம்பார்ல கலக்க போறோம். ஹாய் எவரிவன், நான் தான் சன்னி. என்னோட கிரெடிட்டை இவன் வாங்கிக்கிறான். நான் இப்ப இவனை அடிச்சு தம்சம் பண்ண போறேன். அவன் ரொம்ப மோசமான ஆளு. உன் எலும்பு முறிச்சு இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அங்க இருக்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுவான். பார்ட்டியா? அட ஆமா, இன்னைக்கு அவன் சக்சஸ் பார்ட்டி கொடுக்கறான். ஆனா உன்னோட கிரெடிட்ட நீ அவனை வாங்க விட கூடாது. நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா நாம உனக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்டர்நெட்ல ஒரு வீடியோ பண்ணணும். அண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்னோட பிளேட் காலியாகவே கூடாது. ரசியாவோட அண்ணன் ஜமாலு, இந்த பார்ட்டியை நீ ஜமாயிச்சிட்ட. கைத்தட்டல்ஸ். சில சமயங்கள்ல எனக்கே தெரியாம நானும் நல்ல நல்ல கவிதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். கைத்தட்டுங்க செல்லுங்களா, கைத்தட்டுங்க. நாங்க கைத்தட்டுனது உங்க கவிதைக்கு இல்ல, நம்ம சன்னி இருக்காருல அவருடைய வீரத்துக்கு. சன்னியால எதை வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும். இன்னைக்கு சன்னி 500 பானிபூரியை சாப்பிட்டு தன் திறமையை காட்ட போறான். பசி பட்னியோட இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். சன்னி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய மாட்டான். என்ன புரிஞ்சுதா? நீ சரியாதான் சொல்ற பர்பட். நீ சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன். சன்னி ஹோட்டலுடைய மொட்டை மாடியில இருந்து ஸ்விமிங் பூலுக்குள்ள ஜம்ப் பண்ண போறான். சரியா சொன்ன. நானா இருந்தாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். வானத்துல இருந்து குதிக்கிற சாதனையை செஞ்ச ஒருத்தன் மாடியில இருந்து எதுக்காக குதிக்கணும்? எதுவும் சரிதான். ஆமா, இவன் 100 அடுக்குமாடி இருக்கிற 2 பில்டிங்க்கு நடுவுல கயிறை கட்டி நடந்து போவான். ஓகே, இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்ணு. நாளைக்கு அவ்வளவு பெரிய சாகசம் செய்யணும்ல. ஆமா, இப்ப நேரம் சன்னியோடது. சன்னி கலக்க போறான். நம்ம ஏரியா சிங்கமும் சன்னி தான். என்ன புரிஞ்சுதா? ஆமா, சன்னி பலசாலி, சக்திசாலி, பெரிய மகான், நகரத்தோட ஹீரோ. ஆனா இவன் ஒரு பூனையே இல்ல. என்ன சொன்ன? சிங்கம் பா, சிங்கம். உன்னோட கர்ஜனை உலகம் ஃபுல்லா கேக்கும். டாகிக்கு மட்டும் இல்ல, பூனைக்கும் ஒரு காலம் வந்துதான் சேரும். என்ன புரிஞ்சுதா? நீ பாராட்டுறியா இல்ல அவமானப்படுத்துறியா? அவன் உன்னை பாராட்டுறான் பா, பாராட்டுறான். சன்னி இது வரைக்கும் செஞ்சது ஒண்ணுமே இல்ல. அவன் நாளைக்கு பண்ண போறதா உண்மையான சாதனை. ஓய், நான் என்ன பண்ண போறேன்? அட, அது கேக்குற விஷயம் இல்ல, பாக்குற விஷயம், பாக்குற விஷயம். பெரிய ஸ்கிரீன்ல பாரு. ஜோர்தார் கனெக்ட் பண்ணு. இங்க வாங்க, இன்னைக்கு நாங்க காட்ட போறது சன்னி செஞ்ச சன்னி வீரத்தின் பாம். அவனுக்கு இருக்குது நிறைய தம்மு. அவன் என்ன செஞ்சாலும் அது குறைவு. சன்னி செய்ய போற புது சாதனை, நாளையில இருந்து சன்னி ஒரு வாரம் வரைக்கும் டைகர் சாங்சுரியில டைகர் கூட இருக்க போறோம். நாங்க சன்னியோட இந்த சாதனைய லைவா காட்ட போறோம். நம்ம தோட்டத்துல மலர்ந்த இந்த மொட்டு பூவா மலர்ந்து எல்லாருக்கும் மன வீச போகுது. மொட்டா? நம்ம தோட்டத்துல எங்க மொட்டு? பல்லி தான் இருக்கு. நான் சன்னிய பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? இவன் பாக்குறதுக்கு வயசான பூனை மாதிரி தானே இருக்கான். ஆமா, ஆனா இவன் சிங்கத்தின் சிங்கம். சிங்கத்துக்கு நடுவுல வாழ போறான். இன்னைக்கு நான் நிச்சயம் கை தட்டுவேன், அதுவும் சன்னிக்காக. வாவ் சன்னி, வீரமான ஆள்னா உன்ன மாதிரி இருக்கணும். அப்படி இல்லனா இருக்கவே கூடாது. ஆமா, வந்து அட, சிங்கத்துக்கு நடுவுல இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சிங்கம் சும்மா விட தெரியும்ல. ஆனா சன்னி நேரா ஓடி போய் மரத்துல ஏறலாம். ஆனா மரத்து மேல சிறுத்தை ஏறும்ல. மனுஷனுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். உயிர்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா பேரை தக்க வச்சுக்கிறது அது ஒரு வீரமான செயல். என்ன புரிஞ்சுதா? ஆமா, அதுக்கப்புறம் நாமளும் எப்பவும் சொல்லுவோம் சன்னி ஒரு வீரமான ஆளா இருந்தான்னு. இருந்தானா? நீ ஆட் போடலதான், ஆனா நீ ஒரு பெரிய தலப்பா. என்ன ஒரு வீரமான செயல் செஞ்சிருக்க. என்ன ஒரு டேரிங். பாடியில நரம்பும் கொஞ்சம் எலும்பும் இருக்கு. சனி, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கைத்தட்டல்ஸ். ஆமாப்பா, இந்த ஏரியாவுக்கே நாங்க உன் பேரை வைப்போம். சகித் சனி சிங் நகர்.
அட இந்த வீடியோ என்னோடது கிடையாது. நான் சிங்கத்துக்கு நடுவுல வாழ்வேன்னு சொல்லவே இல்ல. அட எதுக்குப்பா இப்படி பயப்படுற? உன்னால முடியும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு உயரத்துல இருந்து ஸ்கை டைவிங் செய்யற ஒருத்தன் என்ன வேணாலும் செய்வான்ல. அட அந்த ஸ்கை டைவிங் கூட நான் செய்யல. அப்ப செஞ்சது யாரு? பண்ணது நானு. மொபைல்ல பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே தெரியுது. எப்பா நீ கொஞ்சம் யாருங்கறத சொல்ல. ஒரிஜினல் சன்னி ஸ்கை டைவிங் செஞ்சது இவருதான். அடேங்கப்பா அடேங்கப்பா அண்ணா, அப்ப ஒரிஜினல் இவரா? நம்மளோட சன்னி புசுட்ட பாசுப்பா. இவன் வாங்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்டண்ட் செஞ்சதெல்லாம் நானு. அப்புறம் 7 நாளைக்கு சிங்கத்துக்கு நடுவுல நான் தான் இருக்க போறேன். சன்னி அடுத்தவன் பேரை தட்டிக்கிட்டு போகணும்னு நினைச்சா தான் பேரு இல்லாம தட்டு மாதிரி விழணும். என்ன புரிஞ்சுதா? ஆனா கவலைப்படாதமா, உன்னோட சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவேன். ஆமாப்பா, எல்லாமே மீந்து போச்சுன்னா அது அப்படியே நாங்களே எடுத்துட்டு போயிடுறோம்.